திருப்பூர் சாமளாபுரத்தில் டாஸ்மாக் மதுக்கடைக்கு எதிராகவும் தாக்குதல் நடத்திய காவல்துறை அதிகாரியை கண்டித்தும் இரண்டாவது நாளாக பொதுமக்கள் போராடி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், காவல்துறை அதிகாரியை கைது செய்ய கண்டித்தும் இரண்டாவது நாளா பொதுமக்கள் போராட்டம் நடத்திட்டு வராங்க. டாஸ்மாக் கடையை மூடணும் அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. இப்ப அங்க கூடியிருக்கிற மக்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கைகள் என்ன? இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களின் உணர்வுகள் என்னவா இருக்கு? அதாவது சாமளாபுரத்தில் நேற்று துவங்கி இந்த போராட்டமானது தடியடியில் முடிவடைந்தது. அதனைத் தொடர்ந்து காலவரையற்ற போராட்டமானது இந்த பகுதியில் மட்டுமல்லாது, அதாவது மதுக்கடைகள் இந்த பகுதியில் மட்டும் மூட வேண்டாம், முழுவதுமாக தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இப்பகுதி மக்களிடையே தற்போது வலுத்து வருகிறது. இன்று நள்ளிரவு 3 மணி அளவில் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட 28 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்களை விடுவிக்க வேண்டும், தாக்குதல் நடத்திய காவல்துறை அதிகாரியை பணி நீக்கம் செய்ய வேண்டும், தாக்குதல் நடத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காலை 7 மணி முதலே பெண்கள் இந்த பகுதியில் கூட தொடங்கினார்கள். தொடர்ச்சியாக இன்று மதியத்திற்கு மேல் 100க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் தொடர்ந்து அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பொதுமக்கள், அருகில் உள்ள பகுதி மக்கள் அனைவருமே இந்த பகுதியில் திரண்டிருக்கிறார்கள். இதற்கிடையே அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த பகுதிக்கு வந்து பொதுமக்களுக்கு, அதாவது போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்களுடைய ஆதரவையும் தெரிவித்திருக்கிறார்கள். சற்று முன்னதாக பாஜகவுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த பகுதிக்கு அந்த போராட்டம் நடத்துபவர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார். மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் நடத்தும் பொதுமக்களோடு பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்று சேர்ந்து போராடும் என்று அவர் உறுதி தெரிவித்து அந்த தாக்குதல் நடத்திய அதிகாரியை வன்மையாக கண்டிப்பதாகவும் அது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் பேட்டியாக கொடுத்திருக்கிறார். இந்நிலையில் தொடர்ந்து இந்த பகுதி மக்கள், பெண்கள் இந்த பகுதியில் அதிகம் கூடிய வண்ணம் இருக்கிறார்கள். காவல்துறை தரப்பிலும் அதிகம் குவிக்கப்பட்டு அந்த பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் பெண்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை குறித்து அவர்களிடம் நேரடியாக கேட்கலாம். இந்த மதுக்கடை தற்போது இந்த பகுதியில் மூடப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் மீண்டும் இந்த போராட்டம் தொடர்கிறது. உங்களுடைய முக்கிய கோரிக்கை என்ன? எங்களுடைய முக்கிய கோரிக்கை இந்த சாமனாபுரம் பேரூராட்சியில் எந்த ஒரு மதுக்கடையுமே வேண்டாம். நாங்கள் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து உச்சநீதிமன்ற அறிவிப்பு கொடுத்துலேருந்து அந்த விடிய இங்கே இருக்கிற அனைத்து மகளிரும் சந்தோஷப்பட்ட ஒரே விஷயம், நாங்கள் மதுக்கடையை எடுத்துட்டாங்கிற ஒரே விஷயம் தான். ஏன்னா அவ்வளவு டார்ச்சர் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். வண்டியில் ரோடுகளில் போகும்போதோ, மகளிர்கள் பசங்க பொண்ணுங்க எழும்பும் போதோ அங்கங்கே அவங்கவுங்க அரை நிர்வாணமாக முதுமாக ஆடிட்டு இருக்கிறத பார்த்தா நாங்கள் ரொம்ப தலை குனிஞ்சு தான் வெளியே வர வேண்டிய நிலைமையில் இருந்தோம். ஆனால் அந்த 1ஆம் தேதியிலிருந்து நாங்கள் அவ்வளோ நிம்மதியாக இருந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அதே நீர்நிலை பண்ணிட்டு ஊருக்குள்ளே அங்கங்கே கடையிலிக்கும் போது நாங்கள் 2ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சது. இன்னைக்கு 12ஆம் தேதி 13ஆம் தேதி வரைக்கும் இன்னை வரைக்கும் நாங்கள் எல்லா பக்கம் மனு கொடுத்து எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தோம். நேற்று அது எல்லாம் உச்சகட்டமாக நேற்று அறவழியில் நாம் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணலான்னு முடிவெடுத்த பண்ணினாங்க. அதே சமயத்தில் இங்கே எம்எல்ஏ குறுக்காட்டி நாங்கள் கேட்டதுக்கு அவர் முடிச்சு மஞ்சுனிட்டு போயிடுறேன், அடைச்சி வச்சுட்டு போயிடுறேன்னு சொன்னார். அவர் தாண்டி போன 2வது நிமிஷம் எங்களை எல்லாம் இருக்கிற மகளிர் எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. குழந்தைகளை வச்சிருக்கிற மகளிரும் பார்க்கல, வயசானவங்க பார்க்கல, ஒவ்வொருத்தரையும் அடிச்சு நடக்க முடியாத அம்மா அவங்க ரோடு நின்றுட்டு இருந்தவங்களை பிடிச்சி அடிச்சிருக்கிறாங்க. எதுக்காக இந்த கொலவரி? அவங்க உங்களை ஏதாவது பேசுனாங்களா, பிடிச்சாங்களா, இல்லை உங்களை ஏதாவது தகாத வார்த்தையில பேசுறாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி பெண்களை எங்களை பேசுறாங்க, அதனால நாங்கள் அடிச்சேன்னு அப்படி நீங்க எதுவுமே சொல்லலையே. எதுக்காக நிக்கிறவங்களையுமே ரோட்ல போற ஆண்கள் பெண்கள் அத்தனை குழந்தைகள் ஒரு அம்மா மடியில் வச்சிருக்காங்க, அவங்கள போய் அடிக்கிறதுக்கு வரீங்களா? அந்த குழந்தை இன்னும் இப்ப வரைக்கும் பயந்து சார்ந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுனா அவங்க அந்த காவல்துறையார்கள் சொல்லுவாங்களா? சொல்லுங்க. அவங்க அடிபட்ட மண்டை உடைச்சிருக்காரு, அவருக்கு ஏதாவது ஒரு நாய் இருந்திருந்தா அவர் குடும்பத்தை யார் பாதுகாக்கிறது? அவருடைய குடும்பம் இதாகி போயிடுச்சு. அந்த அம்மா கூட இருந்து அந்த அம்மா மாணவ கூணி குறி இருந்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு ஜெயின்ஸ் கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுக்க காவல்துறை ஆய்வாளர் அவரே அது மேல் பகுதியில் இருக்கிறவர், அவருப்பட்டவரை எங்களை இப்படி கை வைக்கிறாருன்னா மற்ற ஆண்கள் மேல எங்க மேல கை வைக்க மாட்டேங்கிறது என்ன விஷயம்? இங்க சாமனாபுரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற அத்தனை ஆண்களும் பசங்களாகட்டும் எங்க மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லை நாங்க சொல்ல வரல, அப்படிப்பட்டவங்களே ஒரு தவறான வழிக்கு இவங்க இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. தமிழ் தற்போது அந்த நீதிமன்ற உத்தரவுப்படி திருப்பூர் மாவட்டத்தில் 165 மதுக்கடைகள் அகற்றப்பட்டது. அதன்படி சாமளாபுரத்தில் அந்த முக்கிய சாலையில் இருந்த 2 மதுக்கடைகள் அகற்றப்பட்டதன் விளைவாக 500 மீட்டர் தொலைவில் மீண்டும் அந்த மதுக்கடை ஊர் பகுதியில் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று அந்த போராட்டம், மக்களுடைய அந்த அறவழி போராட்டமானது காவல்துறை தடியடி நடத்தியதில் தொடர்ந்து காலவரையற்ற போராட்டமாக மாறியிருக்கிறது. தொடர்ந்து இந்த போராட்டம் தொடரும். இந்த தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும், இந்த தடியடி சம்பவத்திற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகள் இந்த பகுதியில் இந்த பெண்களிடையே வைக்கப்பட்டு இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்.